ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தன்வினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, பிறவினை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 18வது இலக்கண பகுதியில் 18வது இருக்க டாபிக் தான் இது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தன்வினை தொடர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வினையை எழுவாய் தானே செய்வது தான் தன்வினையாகும். ஒரு வினையை எழுவாய் தானே செய்வது தான் தன்வினையாகும். எடுத்துக்கிட்டு பாத்திமா திருக்குறள் கற்றால். பாத்திமாங்கிறது எழுவாய். எழுவாய்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு பெயர் தான் எழுவாய். ஒரு செயலை தானே செய்வதால் இஃது தன்வினை தொடராகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்திமா திருக்குறள் கற்றால் என்பது. அடுத்ததா பிறவினை தொடர். ஒரு வினையை எழுவாய் தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை ஆகும். இதன் மற்றொரு பெயர் இயக்கு வினை. இயக்கு வினை அப்படின்னா பிறவினை தொடர் என்ற பொருள். எடுத்துக்காட்டு பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்றாலுக்கும் கற்பித்தாளுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். கற்றால் அப்படின்னா தன்னுடைய திறமை, கற்பித்தாள் அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, தன்னுடைய திறமையை வளர்க்கறது. அடுத்தது தன்னுடைய திறமையை மற்றவங்களுக்கு பரப்புறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இஃது பிறவினை தொடர். அடுத்ததா தன்வினையை பிறவினையாக மாற்றும் முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மெல்லினம் வல்லினமாதல். வல்லினம் மெல்லினம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அடங்கு நீங்கு. இதில் எங்கன நம்மன இதில் வர மெல்லினம் அடக்கு நீக்கு என்று மாறினால் அது பிறவினை. ஒற்று இரட்டித்தல். ஓடு வாடு. இதில் ஓடு இட்டு கூட்டல் ஊன்னு இருக்கும், அது ஓட்டு அப்படின்னு மாறிடுது. அடுத்து வாடு அப்படிங்கிறதுல இட்டு கூட்டல் ஊ இருக்கும், அந்த இட்டு மட்டும் தனியாக ஒற்று இரட்டிக்கிறதுனால வாட்டு அப்படின்னு மாறிடுது. அடுத்து கூ சேர்த்தல். போ அப்படின்னா போக்கு அப்படின்னு மாறுது. அடுத்து வி சேர்தல். செய்தான் அப்படின்னா செய்வித்தான் அப்படின்னு மாறுறது. பி சேர்த்தல் அப்படின்னா கற்றான் அப்படின்னா கற்பித்தான் அப்படின்னு மாறுது. வினையத்துடன் செய் பண்ணு சேர்தல் என்னன்னு பார்த்தோம்னா உண்டான் அப்படின்னா உண்ணச் செய்தான். அடுத்தது ஓடினான் அப்படின்னா ஓட பண்ணினான் என்று மாறும். அடுத்ததா செய்வினை வாக்கியம். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். அது என்னன்னு பார்த்தோம்னா, செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வரும். செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வரும். எழுவாய் பிளஸ் செய்யப்படும் பொருள் பிளஸ் பயனிலை என்றவாறு வரும். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்றவாறு வரும். எடுத்துக்காட்டு கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். இதில் எழுவாய் கம்பர், செய்யப்படும் பொருள் அப்படின்னா அது ராமாயணம் அப்படிங்கிறதான் அதோட பொருள். செய்யப்படும் பொருள். இயற்றினார் அப்படின்னா அது ஒரு பயனிலை. சீதை மான்களை விரும்பினாள். சீதைங்கிறது எழுவாய், மான்கள் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், விரும்பினாள் அப்படிங்கிறது பயனிலை. அடுத்ததா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்படும் பொருளை, அதாவது எதனை செய்தாரோ அதனை முதலாய் வைத்து வாக்கியம் அமையும். எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் சேர்ந்து வரும். எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் சேர்ந்து வருவது. இதுவே எழுவாயோடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ சேர்ந்து வருவது செய்வினை, ஆள் சேர்ந்து வருவது செய்யப்பாட்டு வினை. செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும். இந்த செய்யப்படும் பொருளில் எழுவாய் பயனிலை வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும். எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் பாடம் முருகனால் படிக்கப்பட்டது, வீடு அவனால் கட்டப்பட்டது. இங்கே ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு பாருங்க. எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் வரும். முதல்ல செய்யப்படும் பொருள் என்ன அப்படின்னா பாடம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், எழுவாய் இரண்டாவது முருகன் அப்படிங்கிறது எழுவாய், பயனிலை அப்படிங்கிறது படிக்கப்பட்டது என்று வருது. அப்போ முதல்ல செய்யப்படும் பொருள் வரணும், இரண்டாவது எழுவாய் வரணும், மூன்றாவது பயனிலை வரணும். இதுதான் இந்த செய்யப்பாட்டு வினை வாக்கியம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.